அவன் தான் தேர்ந்தெடுக்கணும். அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை புள்ள. ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணுன்னு தான் நினச்சேன். அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வர்றதோ மற்ற எந்த விஷயங்களும் பெருசு தலையிடலை. ஷூட் நடக்கும்போது நான் போகல, ஒரே ஒரு முறை தான் போனேன். மாஸ்டர் அப்போது ஒரு விருது வாங்கினார்னு சொன்னாங்களே, ஆஸ்காருக்கு இனியா ஒரு அந்த சமயத்தில் அவருக்கு வாழ்த்தலான்னு போனேன். அப்போ தான் ட்ரெய்லரே பார்த்தேன். மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன். அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட ஒரு அந்த குரல்லாம் மாறி இருக்கும். பட் அவன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவன் நீ என்ஜாய் பண்ணுறியாடான்னு கேட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அவ்வளோதான் தேவை ஒழிய மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்கள் அவனால் தேர்ந்தெடுக்க முடியும். அவன் முன்னாடி பார்த்துப்பான்னு தெரியும். அவன் ஒரு அடாப்டபிள் தான், மாற்றிக்கூடிய ஆள் தான். தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் பொழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது. அதனால் எனக்கு எந்த கவலையும் பயமும் இருந்ததில்லை. ஸோ அவன் பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர். ரொம்ப நன்றி.